ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட இல்லற வாழ்க்கையை பார்க்க விரும்பின நாரதருக்கு பகவான் தன்னோட யோக மாயையோட பெருமையை உணர்த்தினதை சுக மகர்ஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், பொழுது புலர்ந்தது, கோழி கூவினது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கைகளால் அணைக்கப்பட்டு படுத்திருந்த அவரோட பத்னிகள் பகவானோட பிரிவு நேருமேன்னு பயந்து கூவின கோழிகளை சபிச்சாங்க. வண்டுகள் ரீங்காரமிட, மந்தார மலர் காற்றுல இருந்து நறுமணக்காற்று இனிதா வீச, தூக்கம் கலைஞ்சு போன பறவைகள் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்திகள் எழுப்புற மாதிரி கூவி கூவி எழுப்பினது. தன் அன்பு கணவனோட கைகளுக்கு இடையில படுத்திருந்த ருக்மிணி அந்த அணைப்பு விலகுமோங்கிற பயத்தால மங்களமான விடியற்காலை பொழுதை கூட துன்பம் கொடுக்கக்கூடியதாவே பார்த்தா. லக்ஷ்மிகாந்தரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கை கால் முகம் கழுவி ஆச்சமனம் செஞ்சு மாயைக்கு அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை உடல் புல்லரிக்க தியானிச்சுட்டு வந்தார். பகவானோட அந்த ஆத்மஸ்வரூபமானது தன்னோடது பிறரோடதுங்கிற வேற்றுமை அற்றது, எங்கேயும் பரவி நிற்கக்கூடியது. ஏன்னா அதுக்கு எல்லையே இல்லை, அது உண்டாக காரணங்கிற ஒன்றும் இல்லை. அது தனிச்சது, என்றைக்கும் இருக்கக்கூடியது, அதுக்கு அழிவே இல்லை. கண்களோட ஒளியால்தான் சூரியன் சந்திரன் முதலான கோள்கள் விளங்கி கொள்ளப்படுது. மேலும் அவைகளோட ஒளியால்தான் கண்களும் விளங்குது. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆன்மாவானது தனக்குத்தானே ஒளிரக்கூடியது, காலம் கடந்து என்றைக்கும் ஒரே மாதிரி விளங்கக்கூடியது. அதனால் அறியாமை அதை தீண்டவும் முடியாது. உலகத்தோட தோற்றம், இருப்பு மற்றும் அழிவுக்கு காரணங்களான ஸ்ரீ பிரம்மதேவர், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ பரமசிவன்கிற 3 சக்திகளால் அந்த ஆத்மஸ்வரூபம் சைத்தன்யமானதுங்கிறதையும் ஆனந்தமே வடிவெடுத்ததுங்கிறதையும் ஓரளவு அனுமானிக்கலாம். அதை விளங்க வைக்கிறதுக்காகவே பிரம்மம்னு அதை அழைக்கிறாங்க. அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர் நித்தமும் தியானம் பண்ணுறார். அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டா விளங்குற பகவான் நிர்மலமான நீரில் முறைப்படி நீராடி ஆடை உடுத்தி சந்தியா உபாசனம் முதலான அன்றாட கடமைகளை செய்தார். அக்னிஹோத்திரம் செஞ்சுட்டு மௌனமாக காயத்ரி ஜபம் பண்ணினார். ஆன்ம ஞானியான பகவான் உதிக்கிற சூரியனுக்கு எதிரில் நின்று வணங்கி உபஸ்தானம் செஞ்சு தன்னோட அம்சங்களான தேவர்கள், ரிஷிகள் மற்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வயது முதிர்ந்த அந்தணர்களை வணங்கி பூசனை செஞ்சு கொம்புகளில் தங்க குப்பியும் கழுத்தில் மாலைகளும் குழம்புகளில் வெள்ளி குமிழ்களும் பூண்டு நிறைய பால் தருபவைகளான கன்று போட்ட எண்ணற்ற பசுக்களை கன்றுகளோட பட்டாடை போர்த்தி நல்லா அலங்கரிக்கப்பட்ட அந்தணர்களுக்கு தினமும் வழங்கினார். அவற்றோட பட்டாடைகள், மாந்தோல் மற்றும் எள் முதலியவற்றையும் தானம் கொடுத்தார். தனது விபூதிகளான பசு, அந்தணர், தேவர், முதியவர், குரு மற்றும் பிராணிகளையும் வணங்கி அப்புறம் மங்களப் பொருட்களை தொட்டு அருளினார். மனித உலகத்துக்கே அணிகலனான தன்னையும் நல்ல பொன்னாடை, கௌஸ்துபம் முதலான ஆபரணங்கள், நறுமணப் பூக்களால் ஆன மாலை மற்றும் நறுமண பூச்சு இவற்றால் அலங்கரிச்சுக்கிட்டார். அப்புறம் நெய்யிலையும் கண்ணாடியிலையும் தன்னோட திருமேனியை பார்த்து பசு, ரிஷபம், அந்தணர்கள், தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் தரிசிச்சிட்டு நகரத்திலையும் அந்தப்புறத்திலையும் இருக்கிற அத்தனை வர்ணத்தினருக்கும் விரும்பியதை கொடுக்க வச்சு, கிராம மக்களையும் அவங்க விரும்பினதை கொடுத்து மகிழ வச்சு அதை பார்த்து தானும் ஆனந்தப்பட்டார். பூ மாலைகள், தாம்பூலம், நறுமண பூச்சை இவற்றை அந்தணர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தன்னோட மனைவிகளுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் மிகுந்ததை தான் உபயோகிச்சுக்கிட்டார். அதுக்குள்ள தேரோட்டி சுக்ரீவம் முதலான குதிரைகள் பூட்டின அற்புதமான ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி வணங்கி அவர் முன்னாடி நின்னான். சாரதியோட கையை பிடிச்சுக்கிட்டு சாத்திகியும் உத்தவரும் கூட வர சூரியன் உதயகிரி மேலே ஏறற மாதிரி ரதத்தில் ஏறினார்.
வெட்கமும் அன்பும் ததும்ப கடை கண்களால் அந்த புறத்து பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க மனசை கவர்ற மாதிரி புன்னகைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு புறப்பட்டார். யாதவர்கள் சூழ சுதர்மாங்கிற சபையில் நுழைஞ்சார். அங்கே போனவங்களுக்கு பசி, தாகம், சோகம், மோகம், முதுமை, மரணம்ங்கிற 6 குறைகளும் கிடையாது. நட்சத்திர கூட்டங்கள் சூழ்ந்த சந்திரன் மாதிரி சிறந்த யாதவர்களால் சூழப்பட்ட எது குலத்தலைவனான ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட திருமேனி ஒளியால் திக்குகளை ஒளிர வச்சுக்கிட்டு அந்த சபையில் ஒரு பெரிய ஆசனத்தில் அமர்ந்தார். பரீட்சித் அங்கே விதூஷகர்கள் சிரிப்பூட்டுற பலவிதமான கேலி நிகழ்ச்சிகளாலேயும், நடிகர்கள் அபிநயங்களாலேயும், நர்த்தகிகள் மிருதங்கம், வீணை, முரசு, புல்லாங்குழல், ஜாலரா இவற்றோட நாதங்களோட ஆடி பாடி மகிழ்விச்சாங்க. சூதர்களும் மாகதர்களும் வந்திகளும் தனித்தனியாக துதிப்பாடினாங்க. சில அந்தணர்கள் வேதம் ஓதி வாழ்த்தி அவற்றோட பொருளை விளக்கினாங்க. சிலர் முதல்ல இருந்த புகழ்பெற்ற அரசர்களோட வரலாற்றை சொன்னாங்க. பரீட்சித் இப்படி இருக்க ஒரு நாள் இதுக்கு முன்னாடி பார்த்திராத ஒரு புது மனிதன் அங்கே வர, பகவானோட அனுமதியோட காவலன் ஒருத்தன் அந்த மனிதனை சபைக்கு அழைச்சிட்டு வந்தான். அவன் பரம புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணரை கைகூப்பி வணங்கி ஜராசந்தனால சிறைபிடிக்கப்பட்ட அரசர்கள் படுற துயரத்தை தெரிவித்தான். ஆனந்தமே வடிவான ஸ்ரீ கிருஷ்ணா, நீங்கள் மனசுக்கும் சொல்லுக்கும் எட்டாதவர், புகழடைஞ்சவங்களோட பயத்தை நீக்கிறவர். ஸ்ரீ கிருஷ்ணா, ஜராசந்தன் திக்விஜயம் செய்யறப்ப தலை வணங்காத 20,000 அரசர்கள் கிரிவிரஜம்ங்கிற கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. சம்சாரத்துயர் பார்த்து பயந்திருக்கிற வேற்றுமை உணர்வு மிக்க நாங்கள் தங்களையே சரணடைஞ்சிருக்கோம். ஜீவர்களோட கடமை தங்களோட திருவடி வழிபாட்டில் ஈடுபடுறதேன்னு தங்களாலேயே வேதம் போன்றவற்றின் மூலமாக கூறப்பட்டிருக்கு. ஆனால் தனக்கு நன்மை பயக்கக்கூடிய நற்செயல்களில் கவனம் குறைஞ்சவன் தங்களோட திருவடி வழிபாட்டில் ஈடுபடாமல் தவறான செயல்கள்லையும் உலகியல் ஆசைகள்லையும் தன்னை ஈடுபடுத்திக்கிறான். ஆனால் வெகு காலம் இனிதான் உயிர் வாழ விரும்புகிறான். அதை பார்த்து ரொம்பவும் வலிமை பொருந்தினவரான கால வடிவினரான நீங்கள் அவனோட பாசங்கிற கொடியை துண்டிச்சிடுறீங்க. இப்படி இமைக்காம விழிச்சிருக்கிற காலரூபியான தங்களை வணங்குறோம். ஹே சர்வேஸ்வரா, நீங்கள் அகில லோகங்களுக்கும் நாதன், அதை காக்கிறவர் நீங்கள். நல்லவங்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் நீங்கள் தன்னோட ஞானம், பலம் முதலான கலைகளோட இந்த உலகத்தில் திருவதாரம் செய்தருளீங்க. அப்படி இருக்கிறப்ப ஜராசந்தன் மாதிரியான அரசன் தங்களோட விருப்பத்துக்கும் கட்டளைக்கும் மாறா எங்களை எப்படித்தான் துன்புறுத்துறானோ, இது எங்களுக்கு புரியல. இல்லை, ஜராசந்தன் எங்களை துன்புறுத்தலை, அவன் மூலமாக நாங்கள் செஞ்ச தீவினைகள் தான் எங்களை துன்புறுத்துதுன்னு நினச்சிக்கிட்டாலும் அதையும் ஒப்புக்க முடியலை. ஏன்னா தங்களையே நம்பியிருக்கிற எங்களை தீவினை எப்படி தீண்ட முடியும்? அதனால் நீங்கள் தான் கருணையோடு எங்களை இந்த துன்பத்தில் இருந்து காக்கணும். பரமனே, மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்து கிடைக்கிற அரச வாழ்வு கனவுல கண்ட இன்பத்துக்கு ஒப்பானது, பொய்யானது. மேலும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிற இந்த உடலும் ஒரு விதத்தில் சடலத்தை ஒத்ததே. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வகை வகையான பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த உலகியல் சுமையை தாங்கிக்கிட்டு தான் வர்றோம். அதனால தான் பற்றில்லாமல் கர்மங்களை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய ஆத்மானந்தத்தை விட்டு மாயையில் சிக்கி தீனர்களா இந்த உலகியலில் தவிக்கிறோம். இறைவா, தன்னை வணங்கி நிற்கிறவங்களோட துயரத்தை தீர்க்கிற திறன் தங்களோட திருவடிகளுக்குத்தான் உண்டு. அதனால் மகத அரசன் ஜராசந்தன்கிற பேரில் எங்களை கட்டியிருக்கிற வினை பாசத்தில் இருந்து நீங்கள் தான் எங்களை விடுவிக்கணும். அவனோ 10,000 மதம் பிடிச்ச யானைகளோட வலிமை கொண்டவன். அவன் ஒருத்தனே சிங்கம் ஆடுகளை சுற்றி வளைக்கிற மாதிரி அரசர்களை சிறைபிடிச்சு தன்னோட மாளிகையில் அடைச்சிருக்கான். போரில் 18 தடவை தங்களால் முறியடிக்கப்பட்டான் ஜராசந்தன். தங்களோட வீரியமோ எல்லையற்றது.
மனித இயல்பு ஏற்றுக்கிட்டு நடமாடுற தங்களை ஒரு தடவை ஜெயிச்சதுனால திமிர் பிடிச்சு தங்களோட மக்களான எங்களை துன்புறுத்துறான். எவராலேயும் வெலற்கரிய இறைவா, எங்களுக்கு அருள் புரியுங்க. அரசி, இப்படி மகத அரசனால சிறைபிடிக்கப்பட்ட அரசர்கள் தங்களை காண விரும்பி தங்களோட திருவடிகளையே சரணடைஞ்சிருக்காங்க. இரக்கத்துக்குரிய அவங்களுக்கு நலம் புரியணும். பரீட்சித், அந்த அரசர்களோட தூதன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே பொன்னிறச் சடையோட சூரியன் மாதிரி ஒளிமிக்கவரான தேவரிஷி நாரதர் அங்க தோன்றினார். உலகத்தோட தலைவர்களான பிரம்மா முதலானவங்களுக்கும் தலைவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைஞ்சு எழுந்து சபையோர்களோடையும் பரிவாரங்களோடையும் தலை தாழ்த்தி வணங்கினார். முனிவரை ஆசனத்தில் அமர்த்தி முறைப்படி உபசரித்து ஸ்ரத்தையோட கனிவான இனிய பேச்சால மகிழ்விச்சு அப்புறம் கேட்டார். மகரிஷி, இப்போ 3 லோகமும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இருக்கா? உலகத்தை சுற்றி வர்ற உங்ககிட்ட இருந்து பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஈசன் படைச்ச இந்த உலகத்தில் நீங்கள் அறியாததுன்னு எதுவுமே இல்லை. அதனால் பாண்டவர்கள் இப்போ என்ன செய்ய இருக்காங்கங்கிறதை உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புகிறேன். எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற இறைவா, இந்த உலகத்தை படைச்சவர் நீங்கள். பெரும் மாயாவிகளான பிரம்மதேவர் முதலானவங்க கூட தங்களோட மாயையை பார்க்கிற திறன் படைச்சவங்க இல்லை. நீங்களோ தங்களோட பறந்து விரிந்த சக்தியை மறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு பொருளையும் விறகுல மறைஞ்சிருக்கிற தீ மாதிரி விளங்குறீங்க. உலகத்தவங்களோட பார்வை சத்வம் முதலான குணங்கள்லையே அடைபட்டு கிடக்கிறதுனால தங்களை அவங்களால பார்க்க முடியலை. நானும் தங்களோட மாயையோட திறனை பல முறை பார்த்தவன். அதனால் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர் மாதிரி பாண்டவர்களை பற்றி விசாரிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக தோணலை. பொய்யான இந்த உலகத்தை உண்மை மாதிரி தோண வைக்கிறீங்க. பொய்யான இந்த உலகத்தை மாயையால் படைச்சு காத்து ஒடுக்குறீங்க. தங்களோட செயலை யார் தான் அறிவாங்க? மனசால கூட நினைக்க முடியாத ஞானஸ்வரூபியான தங்களை திரும்ப திரும்ப வணங்குறேன். இந்த ஜீவன் பிறப்பு இறப்புங்கிற தொடரில் சிக்கி துயரத்தை தர்ற இந்த உடலில் இருந்து விடுபட வழி தெரியாமல் தவிக்கிறான். நீங்களோ அவதாரங்களின் மூலமாக அஞ்ஞான இருளை நீக்கி ஆன்ம ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றி விளையாட்டா உலகத்துக்கு வழிகாட்டுறீங்க. அப்படிப்பட்ட தங்களை சரணடைகிறேன். இருந்தாலும் மானிட லோகத்தில் அவதரித்த பரபிரம்மமான உங்ககிட்ட பக்தி கொண்ட தங்களோட அத்தை மகனான அரசன் தர்மபுத்திரனோட விருப்பத்தை சொல்கிறேன். தர்மநந்தனர் பிரம்மலோகத்தில் பெறக்கூடியதான சிறந்த போகங்களை இந்த உலகத்திலேயே பெற்றிருக்கிறார். இருந்தாலும் மிகவும் உயர்ந்த செல்வச் செழிப்பை அடையிற விருப்பத்தில் வேள்விகளில் சிறந்த ராஜசூயத்தால் தங்களை ஆராதிக்க விரும்புகிறார். அதை செய்யறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். தேவதேவரே, சிறந்த அந்த வேள்வியில் தேவர்களும் புகழ்மிக்க அரசர்களும் தங்களை பார்க்கணுங்கிற விருப்பத்தோட அங்கே வர இருக்காங்க. ஈசனே, பரபிரம்மேயான தங்களோட குணங்களை கேட்கறதுனாலையும் திருநாமங்களை பாடுறதுனாலையும் திருமேனியை தியானிக்கிறதுனாலையும் கடைநிலையில் இருக்கிறவங்க கூட தூய்மை அடைகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நேரில் பார்த்து வணங்கி திருவடி தொழுது நிற்கிறவங்க தூய்மை அடையிறதுல வியப்பென்ன இருக்குது? பிரபு, தங்களோட மாசற்ற புகழ் ஸ்வர்க்கத்திலையும் பூமியிலையும் பாதாளத்திலையும் மற்றும் திக்கெட்டிலையும் பரவி இருக்கு. அந்த மாதிரி தங்களோட திருவடிகளில் இருந்து பெருகின நீர் வானத்தில் மந்தாகினினும் பூமியில் கங்கையினும் பாதாளத்தில் போகவதினும் பேர் கொண்டு 3 லோகத்தையும் தூய்மையாக்குது. பரீட்சித், சபையில் யாதவர்கள் முதல்ல ஜராசந்தனை ஜெயிக்கிறதுலையே ஆர்வம் காட்டினாங்க. அதனால் ராஜசூயத்தில் தான் கலந்துக்கணுங்கிற நாரதர் கூற்றை ஏற்காத நிலையில் பகவான் கேசவன் தன்னோட அழகான இனிய மொழியால் எல்லாரும் மயங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இப்படி உத்தவர்கிட்ட சொன்னார்.
உத்தவரே, நீங்கள் தான் எனக்கு கண் மாதிரி, இனிய நண்பர். இடம், காலம் மற்றும் நிலைக்கு ஏற்ற மாதிரி உண்மை நிலையை உணர்த்துறவர். அதனால் இப்போ நம்ம செய்யத்தக்கது என்னவோ சொல்லுங்க, அதையே நம்பி ஆர்வத்தோடு ஏற்று நடப்போம். பரீட்சித், எல்லாம் அறிஞ்சிருந்தும் ஒன்றுமே அறியாதவர் மாதிரி நடக்கிற தன்னோட தெய்வமான ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை ஆலோசனை கேட்க உத்தவர் அவரோட கட்டளையை தலைமேல் ஏற்று பதில் சொல்லலானார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 70வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.